நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாத என்னாலும், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் இனி என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராத என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த பகுதியில் ஒரு அருமையான வார்த்தையை பார்க்குறோம். இந்த 45ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். ஒவ்வொரு வசனமும் 45ஆம் அதிகாரத்தில் முத்துக்களாக என்ன செய்து இருக்குது. 45ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக, இப்போ அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். இதில் வந்து இந்த கோரேஸுங்கிற இடத்துல நம்ம பேரை போட்டு பார்க்கலாமா? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் லலிதாவுக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண செல்வனுக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண கிறிஸ்டிக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ண பீலாவுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் அந்தந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணின அந்த இடத்துல வந்து நம்முடைய பெயரை போட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தாரு. முதல்ல என்ன செய்கிறாருன்னா ஜாதிகளை கீழ்ப்படுத்தாரு. ஜாதிகள் அப்படின்னு சொன்னா ஜாதி நம்ம பார்க்குற அந்த ஜாதிகள் கிடையாது, ஜனங்களை வந்து அந்த ஜாதின்னா ஒவ்வொரு பிரிவு ஜனங்களையும் சார் கீழ்ப்படுத்துறாரு. ரெண்டாவது ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அப்படின்னா ராஜாக்களுடைய அதிகாரத்தை ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, தளர்ந்து போக பண்ணி அவருடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்தை மேம்பட செய்கிறார். அதான் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இப்போ இந்த அபிஷேகம் பண்ணின அந்த கோரேசுக்கு முன்பாக, இப்போ அபிஷேகம் பண்ண நமக்கு முன்பாக அவர் வந்து வாசல்களை என்ன செய்ய மாட்டாராம், பூட்ட மாட்டாராம். வாசல்கள் பூட்டப்படாதிருக்க
கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும். அந்த கதவுகளை நாம் திறந்து வைத்து அவர் வருகிற அந்த வாசல்களை அடைக்காமல், ஒன்று நம்முடைய இருதயத்தின் வாசல்கள், நம்முடைய இருதயத்தின் கதவுகள், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? திறந்து வைக்கணும். நம்முடைய வீட்டின் வாசல்கள், வீட்டின் கதவுகளை கத்தருக்காக, அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்காக திறந்து வைக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவர் என்ன செய்கிறார்? அந்த கோரேசுக்கு அபிஷேகம் பண்ண அந்த கோரேசுக்கு முன்பாக இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறார். அவர் அபிஷேகம் பண்ண நமக்கு முன்பாக இந்த எல்லா காரியங்களையும் செய்துட்டு அவர் சொல்றாரு, நம்முடைய வலது கையை அவர் பிடித்து கொள்கிறாராம். வலது கையை பிடித்து கொண்டு தான் சொல்றாரு. இப்போ நம்முடைய வலது கை யாருடைய கையில் இருக்கிறது? அவருடைய கரத்தில் இருக்கிறது. வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்கிறது என்று நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது. அப்போ இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது, வலது கையில் தீர்க்க ஆயுசு இருக்குது. அப்போ அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் கரத்தில் பிடித்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம நிச்சயம் பார்க்குறோம். இந்த பகுதியில் கூட ஆண்டவர் இந்த கோரேசு கொடுத்த அதே கிருபைகளை நமக்கும் கொடுத்து ஜாதிகளை கீழ்ப்படுத்தாரு, ராஜாக்குடைய இடைக்கட்டுகளை அவளுக்கு செய்கிறாரு, வாசல்களை திறந்து வைக்கிறாரு, கதவுகளை திறந்து வைக்கிறாரு, நம்முடைய வலது கையை பிடித்து கொள்கிறார், தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட தேவன் பெரிய தேவனாக இருக்கிறபடியால் நாம் அவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இதை கேட்குற யாவருடைய வாழ்க்கையிலும் பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சூஸ்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சூஸ்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அப்பா, எங்களுடைய வலக்கரத்தை நீர் பிடித்து கொடுங்க. என்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு நீர் சொல்கிறீங்கப்பா, எங்களுக்கு முன்பாக நீர் சொல்கிறீங்க. ஆண்டவரே, உனக்கு வலது கையில் தீர்க்காயுசை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. பாசம் எங்கள் மேலே நீர் வச்சதுனால சத்துருவானவன் எங்களை பறிக்க முடியாது என்று சொல்லி எங்கள் வாக்கு கொடுக்கிறபடியே நன்றி. அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு முன்பாக நீர் ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறீர், ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்ந்து போக செய்கிறீர், பலத்தால் இடை கட்டுகிறீர், வாசல்களை திறந்து வைக்கிறீர், கதவுகளை திறந்து